வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞான நிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோவினுடைய ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அன்பு, காதல் எவ்வாறு பிரார்த்தனையாக மாறுகிறது அப்படின்றதுக்குண்டான அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் காதல் என்பது நிகழ்ந்திருக்கும். ஆனால் அது பிரார்த்தனையாக எவ்வாறு மாறுகிறது அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீர்கள். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது உண்மையான காதல் என்பது என்ன, உண்மையான கடவுளுக்கான தேடுதல் என்பது காதலின் மூலமாக எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் தான் அந்த பிரார்த்தனை என்பது நிகழ்கிறது. அதனால் உங்களுடைய வாழ்வில் நிகழக்கூடிய அந்த காதலில் எவ்வாறு பிரார்த்தனையாகவும் கடவுளை நோக்கிய தேடுதலாக எவ்வாறு மாற்றிக்கொள்வது அப்படின்றதுக்குண்டான அழகான செய்தியை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் காதலிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கடவுளை காதலிக்கிறீர்கள். ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ காதலிக்கிறீர்கள். ஆனால் அவையெல்லாம் ஜன்னல்கள்தான். அதனால்தான் காதல் விரக்தியை உண்டாக்குகிறது. காதல் வயப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில் இந்த விரக்தி அப்படின்ற ஒரு நிலையை எல்லோருமே அடைவார்கள். ஆனால் அந்த விரக்தி எவ்வாறு ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது அப்படின்னு அவர்கள் உணர்ந்து இருக்க மாட்டார்கள். இந்த இடத்துல அதற்குண்டான முதல் குறிப்பை கொடுக்கிறார். இந்த புரிந்து கொள்ளுதல் ஒரு துவக்கமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஜன்னல்கள் தான் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இந்த ஜன்னல்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு கற்பனையை உருவாக்கி கொள்ளுங்கள். ஒரு ஜன்னலுக்கு முன்பாக நின்று கொண்டு நீங்கள் சூரியனுடைய ஒளிக்கதிரை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீர்கள். அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர் கடவுள். அந்த ஈர்ப்பின் மூலமாக நீங்கள் ஈர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த உண்மை தெரியாமல் நீங்கள் ஜன்னலின் மூலமாகத்தான், அந்த ஜன்னலுடைய வழங்கிய ஒரு ஈர்ப்பு தான் இந்த காதல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஜன்னல் என்பது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் அல்லது காதலராக இருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய காதலர் வாயிலாக அந்த ஈர்ப்பு ஏற்பட்டது, கடவுளுடைய தூண்டுதல் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை என்பது உங்கள் காதலர் அல்லது காதலி என்பது ஒரு கடவுளுக்கான தேடுதலாக, காதல் வடிவத்தில் இறைவனுடைய தூண்டுதலாக இருந்தது அப்படின்றதான் உண்மை. இந்த இடத்துல தான் சொல்கிறார், இது ஒரு ஜன்னல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் தான் காதல் விரக்தியை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த செய்தியில் பாருங்கள். இது எப்படி என்றால், உங்கள் ஜன்னல் வழியாக சூரியோதயத்தை பார்க்கும்போது அந்த ஜன்னல் சட்டத்தின் மீது காதல் கொள்வதை போன்றது. உடனடியாகவோ அல்லது பிறகோ நீங்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகி சோகத்தில் மூழ்கிறீர்கள். ஏனென்றால் அந்த ஜன்னலின் சட்டம் ஒரு சூரியோதயம் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த அழகு ஜன்னலுக்கு சொந்தமானது அல்ல. அழகினை ரசிப்பதற்கு அந்த ஜன்னல் வெறுமனே அனுமதிக்கிறது, அவ்வளவுதான். நீங்கள் அந்த ஜன்னல் சட்டத்தை பற்றி கொண்டு விடுகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு அந்த உண்மை தெரிந்த பிறகு நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாக, வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக நினைப்பீர்கள். எல்லா காதலர்களும் இறுதி கட்டத்தில் இந்த வேதனையை அனுபவிப்பார்கள். அப்பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றிவிட்டதாக மற்றவர் நினைப்பார். எல்லா காதலர்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்படும். மனைவி தன்னை ஏமாற்றிவிட்டதாக கணவன் நினைப்பான். கணவன் தன்னை ஏமாற்றிவிட்டதாக மனைவி நினைப்பாள். இருவருமே ஏமாற்றவில்லை, ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்வதுதான் இதற்கு மூல காரணம். எவ்வாறு தவறாக புரிந்து கொண்டீர்கள் அப்படின்றத உணர்ந்து கொள்ளணும். இந்த உணர்ந்து கொள்ளுதல் தான் உங்களுடைய கடவுளை நோக்கிய பயணத்திற்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். ஒரு அப்பாற்பட்ட சக்தியின் ஜனநேர தரிசனத்தை அந்த ஜன்னல் கொடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். வானமும் சிறகடிக்கும் பறவையும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஜன்னல் வழியாக வரக்கூடிய தென்றல் காற்று ஒரு பரிமாணத்தை அது வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த ஜன்னல் அப்படின்னு வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய காதல் அல்லது காதலியாக பாருங்கள். அப்பொழுது தான் இந்த குறிப்பு உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும்.
ஆனால் ஜன்னல் என்பது பரிமாணம் அல்ல. ஆனால் நீங்கள் அந்த ஜன்னலை அலங்கரிக்க தொடங்கி விடுகிறீர்கள். அந்த ஜன்னலை திருமணம் செய்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் விரக்தியில் இருக்கிறீர்கள். உடனடியாகவோ அல்லது பிறகோ நீங்கள் போகும் இடங்களுக்கெல்லாம் உங்கள் ஜன்னலையும் ஒரு சிலுவையைப் போல சுமந்து செல்கிறீர்கள். உங்களுடைய பாரம் அதிகரித்து விடுகிறது. அதன் பிறகு சிந்திக்கிறீர்கள், ஏன் இப்படி? நான் எப்படி ஏமாற்றப்பட்டேன்? நீங்கள் எப்பொழுதும் காதல் கொள்ள விரும்புவது கடவுளைத்தான். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்றத உங்களுக்கு உணர்ந்திருக்க மாட்டீர்கள். இதனால்தான் இந்த காதல் நிலையில் வாழக்கூடிய எல்லா நபர்களுடைய வாழ்க்கையிலும் விரக்தி, சோகம் அப்படின்னு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்பொழுதும் காதல் கொள்ள விரும்புவது கடவுளைத்தான். இதை நினைவில் கொள்ளும்போது அப்பொழுது கடவுள் இருப்பார். உங்கள் காதலின் அசலான அம்சம் கடவுள்தான். ஒவ்வொரு காதல் வயப்படக்கூடிய நபர்களுடைய அசலான அம்சம் என்பது கடவுள்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடிப்படையான செய்தி கடவுள்தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கிறீர்கள் அல்லது ஆணை காதலிக்கிறீர்கள். ஆனால் உண்மையாகவே நீங்கள் காதல் வயப்பட்டது கடவுளினுடைய ஈர்ப்பினால தான் அந்த காதல் என்பது ஏற்பட்டது அப்படின்றதான் உண்மை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், சில சமயங்களில் அது ஒரு பெண்ணின் கண்களில் வெளிப்படுகிறது, ஒரு ஆணின் முகத்தில் வெளிப்படுகிறது. அது ஒரு பிரதிபலிப்பு, அவ்வளவுதான். பாருங்க, உங்களுடைய காதலி அல்லது காதலன் மூலமாக ஏற்பட்ட அந்த காதல் என்பது ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார் ஓஷோ. அது ஒரு எதிரொலி, அவ்வளவுதான். ஜன்னலுக்கு நன்றி செலுத்துங்கள், எதிரொலிக்கு நன்றி செலுத்துங்கள். அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிக்கு உங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். அதே சமயத்தில் அந்த அப்பாற்பட்ட சக்தியை தேடிக்கொண்டே இருங்கள். காதல் என்பது சரியான முறையில் வளர்ச்சி அடையுமே ஆனால் அது பிரார்த்தனையாக மாறுகிறது. பெண் உங்கள் கோயிலாக மாறுகிறாள், ஆண் உங்கள் கோயிலாக மாறுகிறான். பெண்ணிடம் உங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் அந்த பெண்ணின் கண்கள் வழியாக கடவுள் உங்களை பார்த்ததை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதன் பிறகு அந்த கடவுளுக்கான தேடலில் ஈடுபடுவீர்கள். இதுதான் ஒரு அடிப்படையான செய்தி. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் காதல் என்பது ஏற்படுகிறது. ஆனால் அந்த காதல் என்பது கடவுளுக்கான தேடுதல் அப்படின்றத உண்மையை எல்லோருமே அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது மட்டும்தான் உண்மையான கடவுளை நோக்கிய உங்களுடைய தேடுதல் துவங்கும் அப்படின்றது தான் ஓஷோனுடைய ஒரு அற்புதமான செய்தி. இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.